பாரிஸ்ல ரொம்ப ஃபேமஸான ஷாப்பு மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய செல்லத்துறை நாடார் அந்த ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்பிளே பிளேட்ஸ்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பிகாஸ் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காப்பர் கலர், கோல்டு அண்டு சில்வர் கலர், இந்த 3 கலர்லேயும் வரக்கூடிய வித்தியாசமான இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பாத்திரங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ஹோட்டலுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான். பட் இப்போ நீங்கள் வந்து யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் குக்கிங் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வீட்டில் கூட ஒரு ஃபங்க்ஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பூஜாக்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இப்போ நவராத்திரி ஃபங்க்ஷன், வரலட்சுமி நோன்பதுக்கெலாம் கூட இதில் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேமராவுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த பொருள்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து ரொம்ப சூப்பரான யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே பிளேட் தான் பார்த்துட்ருக்கோம். இது சர்விங் பிளேட்டாக யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் கூட வந்து ஒரு டிஃபன்லாம் வச்சு கொடுக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கக்கூடியது 2 சைஸில் இருக்குது. மேக்ஸிமம் நான் வீடியோவில் காட்டுற எல்லா பொருளுக்குமே வந்து ப்ரைஸ் இருக்கிறதுலாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் இல்லாததுக்கு ஐம் சாரி. நீங்கள் கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணாதான் ப்ரைஸ் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோல்சேலாக வாங்கும்போது ஒரு 6 பீஸ் இல்லை 12 பீஸ் அந்தமாரி வாங்கும்போது உங்களுக்கு ரேட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறத விட ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ சிங்கிள் பீஸாக வாங்கும்போது என்ன ரேட்டோ அதை மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரக்கூடிய டிஸ்பிளே பிளேட்டு, கோல்டன் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே கோல்டன் கலர்லேயே ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு 2 டிஸ்பிளே பிளேட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஐ மீன் சர்விங் பிளேட்ஸு. ஏதோ காப்பர் கலரில் வரக்கூடிய தோசை கலர்னு நினச்சிக்கிறாதீங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பிளேட்ஸ் தான். அது வந்து மாடர்னாக இருக்கணும், ஒரு ட்ரெண்டிங் லுக்கில் இருக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு தோசை டவா டைப்பில் வந்து அது கொண்டு வந்திருக்காங்க. ஃபுல்லாக காப்பர் கோட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே உள்ள மெட்டல் வைஸ் நம்ம பார்க்கும்போது எவர் சில்வரில் தான் வரும். மேலே மட்டும்தான் அந்த காப்பர் கலர், கோல்டன் கலர் அண்ட் அந்த சில்வர் கலர் ஹேமர் டைப்பு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஹேமர் டைப்பில் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக பிராஸ் கலரில் இருக்குது. அடுத்தது வந்து இன்னொரு வந்து சொம்பு மாடலில் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் ஹோட்டலில் வந்து பிரியாணி, புலாவ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும், நம்மளுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்து இந்த பீஸோ வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு எவர் சில்வர் பாத்திரம் மாதிரி அதே சொம்பு மாதிரி வரக்கூடிய ஒரு பவுல் தான் இது. இதுவும் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஹேமர் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்ப கிளட்டரிங்காக இருக்குது. இது ஆஸ் யூஷுவல் தான் எல்லா ஹோட்டல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. பிரியாணி எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. இதிலே வந்து சைஸ் வைஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கலெக்ஷன் வைஸ் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ வந்து ஹோட்டலுக்கு எதுனா இப்போ தேடிட்டுருக்கீங்கன்னா நீங்களுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வீட்டு யூஸ்க்குமே வந்து இந்த மாதிரி அடுக்கு பாத்திரம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப யூனிக்கான பீஸுங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பவுல் மாடல் தான். இது வந்து நியூவாக கொண்டு வந்திருந்த ஷாப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுலேயுமே வந்து 3 கோட்டிங்கில் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு காப்பர் கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. இதுலேயுமே வந்து சில்வர் கலருமே இருக்குது. ஐ மீன் வந்து அது ஒரிஜினல் எவர் சில்வர்லேயுமே இருக்குது. கோட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான் சொன்னாங்க. நீங்கள் வீட்லேயுமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போது நல்லா பத்திரமா யூஸ் பண்ணும்போது லைஃப் கொடுக்கும். இதனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 365 இருக்குது. ஒரு பீஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் கொடுத்துருக்காங்க. நான் இருக்கிறதுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓவல் ஷேப்பில் வரக்கூடியது. இதெல்லாம் ஃப்ரைட் ரைஸ்லாம் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த 3 கலரில் ஆஸ் யூஷுவல் கொண்டு வந்திருந்தாங்க. பட் வந்து இதுலேயுமே வந்து நிறைய யூனிக் பீசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஷேப்பை பார்த்துட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா கைப்பிடி வச்ச மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிண்ணம் டைப்பில் வந்துருக்கு. இது வந்து மாடல் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க. எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுலேயுமே வந்து 2 சைஸ் இருந்தது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. பெருசு பார்த்திங்கன்னா 545 ருபீஸில் இருந்தது. இதெல்லாம் வந்து நீங்கள் 6 பீஸு இல்லை 12 பீஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும், ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்து பாத்திரங்கள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சது தான், சென்னை பாரிஸ் ஹோல்சேல் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மியாக கிடைக்கும். வெயிட் வைஸில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹோட்டலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து இந்த கடையில் இருந்ததுங்க. கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணும்போது இந்த கடையில் இதெல்லாம் பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுன்றதுக்காக உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு நியூ பேட்டர்னில் எவர் சில்வரில் ஒரு 2 பவுல் வர மாதிரி அப்படியே கனெக்டடாக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப அருமையான மாடலுங்க. நீங்கள் வீட்டில் வாங்கி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எங்கே வாங்கினீங்கன்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதே மாடலில் கோல்டன் கலரில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து காப்பர் கலரில் பார்த்துட்ருக்கோம். உங்கள் வீட்டில் வந்து இப்போ நீங்கள் புதுசாக நியூவாக கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு காப்பர் தீம்லேயோ இல்லை கோல்டன் தீம்லேயோ நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ செட்டப் மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு யூஸ்க்கு உங்களுடைய பிஸ்னஸ் யூஸ்க்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு கூட டிஸ்பிளே பண்ணி வைக்கிறதுக்கெலாம் இந்த பொருள்லாம் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். பார்க்கக்கூடிய யாரோ ஒரு வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ஒரு வாலி டைப்பில் வந்து க்யூட்டாக இருந்ததுங்க, ரொம்ப குட்டியாக இருந்தது. நம்ம வீட்டில் கூட டிஃபன் சாம்பார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம குழம்பு ஐட்டம்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. டைனிங் டேபிள்லாம் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு வானல் மாதிரி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் வந்து ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க, டைரெக்ட் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுற பாத்திரம் கிடையாது. ஸோ இதை மறுபடியும் சொல்கிறது காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இதெல்லாம் தாளிக்கிற பாத்திரம்னு நினச்சி அடுப்பில் வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சர்விங் பாத்திரம் தான். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, நம்ம வீட்டில் என்ன வந்து சமைக்கிறோமோ அதை கூட நம்ம வந்து இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம். வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஒரு ஃபங்க்ஷன், அதில் வந்து நம்ம நல்லா டிஸ்பிளே பண்ணி காட்டணும், நம்ம க்ரியேட்டிவிட்டி வந்து அதில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளேட் டைப்பில் பார்த்துட்ருக்கோம். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்ங்க. இது மாதிரி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. இதில் அந்த மேலே வந்து சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஹோட்டல்லாம் வந்து குட்டி குட்டி கிண்ணம் வச்சு அதில் வந்து சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம், தனியாக பிளேட்டாகவே வந்து கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்லாம் பிடிக்கும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ஒரு கோல்டன் கலரில் பார்த்துட்ருக்கோம். இதிலே முதல் சொன்ன மாதிரியே 3 கலருமே இதுலேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஸ்டார்டிங்கில் நார்மலாக வந்து ஒரு பவுல் செட் பார்த்துருப்பீங்க, அது வெளியில் காப்பர் கோட்டிங் கொடுத்துட்டு உள்ளே வந்து சில்வரில் வந்திருக்கும். பட் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து காப்பர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப குட்டியான ஒரு க்யூட்டான மாடலுங்க. இது வந்து சாஸ்லாம் வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அண்ட் இப்போ பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம காப்பர் கோட்டிங்கில் பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுல் மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இது ஃபுல்லாக வந்து எவர் சில்வர் வந்திருக்கு, அடியில் கூட பார்த்திங்கன்னா எவர் சில்வர்லேயே வந்திருக்கு.
நெக்ஸ்ட் ஒரு சாண்ட்விச் பாட்டமோடு வந்திருக்கக்கூடிய ஒரு பேன் டைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடியது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி பிடிக்கும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி எவர் சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இந்த கடையில் இதுக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம்மருக்கு வந்து நீங்கள் ஐஸ்கிரீம் பவுல்ஸு இந்த மாதிரிலாம் தேடிட்டு இருக்கீங்கன்னா வந்து இங்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஒரு கிளாஸ்லையோ செராமிக்லோ வாங்கும்போது லைஃப் கொடுக்காது. கீழே போட்டுட்டோம்னா அதனுடைய காஸ்ட்டே வந்து மொத்தமாக வேஸ்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி சில்வர்லலாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்ம லைஃப் தாண்டி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்க்குறதுலாம் வந்து ஒரு சூப் கொடுக்கக்கூடிய ஒரு பவுல் செட் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்பூனோடய இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலே பார்த்தலாம் வந்து ஐஸ்கிரீம் பவுல் செட்டு. இங்கேயே வந்து நிறைய வந்து இந்த காஃபி மக்ஸு, காஃபி டம்ளர்ஸ் இதெல்லாம் வந்து எவர் சில்வரில் வந்திருக்கு. இதில் என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து வெளியில் பார்க்க முடியாத நிறைய ஐட்டம் வந்து இங்கே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை வீடியோவாக நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த காஃபி மக்கு, காஃபி கப் டைப்லாம் பார்த்திங்கன்னா 6 பீசஸ் செட்டோடு வரக்கூடியது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய வெரைட்டிஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இன்னொரு பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு காஃபி மக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து 6 பீசஸ் வந்து 760 ருபீஸில் இருக்குது. இங்கே ஃபில்டர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய ஐட்டம் வந்து இங்கே இருக்குதுங்க. ஸோ நேரில் விசிட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய க்யூட்டான ஐட்டம் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டோடு வரக்கூடிய காஃபி மக்கு. ஸோ வழக்கம் போல் கேட்குறது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா? என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோ பிரிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் இன் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சூப்பரான க்யூட்டான ப்ராடக்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்ன கடையில் வீடியோ போடலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.